அவர்கள் 5 to 6 years இந்த மூவி மேலே ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் கஷ்டப்பட்டேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. when you have such greatness part of our film like Buchi's writing, சுகுமார் கார் தான் அவங்கள என்கிட்ட கொண்டு வந்தாங்க. ஸோ சுகுமார் காருக்கு ரொம்ப தேங்க்யூ. and you have Rahman sir, the biggest center pillar. நாங்கள் எல்லாம் 4 pillars அந்த வீடு அந்த பெரிய வீடு பிடிச்சிட்டு இருக்கோம். சென்டரில் நாங்கள் பண்ண கஷ்டத்துக்கு அந்த வேலைக்கு இப்போது மார்னிங் 6 last 10 days, I believe more than 10 days, he's been sleeping early hours of the morning. So thank you so much. It's so inspiring to work with legends like A.R. Rahman avargal. So, and coming to Shivanna, அவங்க வந்தாலே ஸ்க்ரீன் மேலே ஒரு ஃபயர் ஒரு பிளேஸ் மாதிரி வருவாங்க. நான் ஜெயிலர் எத்தனை வாட்டி நான் பார்த்தேன் உங்களை கேரக்டர் கோசம் எனக்கு தெரியும். காரில் போனால் பார்த்துவேன் ஒரு சின்ன ஹை வரும், அந்த ஸ்லோமோ ஷாட், அந்த பீடி சிகரெட் பட்டுக்கொண்டு. இட் இஸ் அ ஐகானிக் பர்சன், ஐகானிக் பர்ஃபார்மன்ஸ். ஜஸ்ட் ஹிஸ் ஐஸ் ஸ்பீக் ஸோ மச் வால்யூம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். And my favorite, I have produced 2 films with him and I've worked on 2 films. 4 film na Randy sir kuda vela panna. Avangal is a legend. Avangala robo pannappo na enakku each and every frame on the songs la the golden sets ella irukku and the song Machu Beach la panna song and the mandi visual enakku oru kudunga Randy sir na eppo kettute irupen. So thank you Randy sir, it is a pleasure to work with you. He's worked with such brilliant talent, Rajni sir, Kamal sir, Shankar sir, and he knows and the seniority kaamikka maatanga. So thank you so much. I will humble, you were approached all of us in this film. You're the biggest asset on the sets for Buchi. Thank you. And Divendu, iva niza life la kuda gangster mariya act பண்ணுவாங்க. அவன் தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்க. அந்த பைக் ஷாட் பார்த்தீங்க. நானும் இவன் சேம் ஹைட்டு தான், ரொம்ப ஹைட் இல்லை, 6 feet மாதிரி. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இஸ் லைக் 6'5". அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருப்போம். ஸோ தேங்க்யூ திவேந்து ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அண்ட் தேங்க்யூ ஜான்வி காரு. யூ ஆர் யூ ஆர் த கலர் ஆஃப் த ஃபிலிம், யூ ஆர் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃபிலிம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம சதீஷ் கில்லார் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஃபிலிம் கஷ்டம் இல்லை, ఏదో ఇష్టంతో చేసిన సినిమా ఇది. అది ரொம்ப ఇష్టத்தை கூட பண்ணேன். ஸோ காதலிச்சு பண்ணேன். ஸோ எப்போ எவ்ரிடே ஷூட்டிங்கில் வீட்டுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மதர், நிறுத்துடா எவ்வளோ பேசுவேன் நீ இவளை இன்னைக்கு ஷூட்டிங் பற்றி. ஐ டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் சேங் அம்மா இது பண்ண அது பண்ண, ப்ளீஸ் நிறுத்துறீங்க. ஸோ அவளை லவ் இருந்துச்சு. ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் அந்த ஃபஸ்ட் ஸ்கெட்யூலுக்கு அப்புறம் இந்த ஃபிலிம் கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஃபிலிம் இருக்கும். ஐ செட் ஏன் எப்போ ஆனால் நீங்கள் ஃபிலிம் பற்றி திருப்பி வீட்டுக்கு வந்து பேசுனீங்களோ அந்த மாதிரி ஃபிலிம்ஸும் எப்போ ஹிட் தான் ஆயிடுச்சு. நான் RRR பற்றி பேசினேன், ரங்கஸ்தலம் பற்றி பேசினேன், மகதீரா. அண்ட் நவ் ஆஃப்டர் லாங் டைம் ஐ எம் அகெயின் கோயிங் பேக் ஹோம் அண்ட் டாக்கிங் அபவுட் பெத்தி அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒன் ரீசன் எனக்கு போதும். திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிட்டு போங்க. இட் இஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் ஃபிலிம். ஐ எம் வெரி ப்ரவுட். இது என்னோட லைப்ரரியில் லைஃப் லாங் இருப்போம். அந்த மாதிரி ஃபிலிம் புச்சி எனக்கு கொடுத்தாங்க, சுகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் திஸ். தேங்க்யூ மேம். அண்ட் ஃபைனலி ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம தமிழ்நாடு சிஎம், ஆனரபிள் சிஎம் ஜோசப் விஜய் காரு. இவளை பீக் கெரியர், இவளை ஸ்டார்டமில் இப்படியே விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்தாங்க. From being a film industry person, I'm very, very proud and I congratulate Tamil Nadu people and Vijay sir. Sir, just couple of questions. Okay, ஒன்று வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்னாலே இட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஒரு ஸ்போர்ட் எடுத்து விளையாடணும், அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இதில் ஒரு 2-3 இருக்குது சார். நிறைய வேணா ஸோ 3 இருக்குது. எல்லாத்துக்குமே மாறணும், ஃபிசிக்கலாகவும் மாறணும், மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப கஷ்டப்பட்டீங்க? நடுவில் போயிடலாமா இன்னொரு? எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்கன்னா புச்சினி டீல் பண்ணுதான். இந்த 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ரொம்ப லவ்தோ நான் பண்ணேன் இது. ஸோ புச்சி ஒரு வாட்டு கூட அந்த ஸ்கிரிப்டு பிடிச்சிட்டு வர மாட்டாங்க. ஸோ எதனா டவுட்டுக்கு இருந்தால் இங்கே தான் அவன் ஸ்கிரிப்டெல்லாம் இங்கே இருக்குது.
ஸோ அது வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ஸோ சென்னை ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எங்கள் வீட்டு பையன் மாதிரி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். பட் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வரும்போதும் எங்கள் ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு விஷயம் இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போவீங்க, ஒன்று ஒரு பிடிக்கும்ல. வாட் யூ லைக் த மோஸ்ட் அபவுட் சென்னை அண்ட் இட்ஸ் பீப்புள் அண்ட் யுவர் ஆடியன்ஸ்? சென்னை ரொம்ப, they're not shy audience, they're unpardonable, they love films. I mean, we have seen the greatest films. People, our film industry also used to work from here. The beautiful culture, எவ்வளோ disciplined culture here. காலையில் அந்த டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் அந்த அகர்பத்தி கூட ஓப்பன் பண்ணுவாங்க, நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, உப்பு இது போட்டு. ஸோ தேர் ஆர் ஸோ க்ளீன் அண்ட் நீட். அவங்கள சினிமா தியேட்டரில் கூட அப்படி தான் க்ளீன் ரிவ்யூ கொடுப்பாங்க. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு இம்ப்ரெஸ் தமிழ்நாடு ஆடியன்ஸ். ஆல்ரெடி நாங்கெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி ஃப்ளாட் ஆகி தான் சார் இருக்கோம். மேலும் மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க, நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டே தான் இருக்க போகிறோம். அண்ட் கை ஓகேவா? ஆல் குட்டா? புச்சி பாபு கிஃப்ட் கொடுத்தான் சார். அந்த ரஹ்மான் சார் போயிட்டு இது பிடிக்கல மாத்துங்க அப்படின்னு கேக்குறீங்க, அவரை கையை உடைச்சு விட்டுருக்கீங்க. என்ன சார்? இட்ஸ் a beautiful gift. Thank you புச்சி. அந்த குஸ்தியில கொஞ்சம் அடிபட்டுச்சு, அவ்வளவுதான். அடிபடுச்சு அவ்வளவுதான். நான் பெரிய அடியா இருக்கும் போல இருக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு படுற ஒரு படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபேன்ஸ் தான். உங்களுக்கு உங்க ஃபேன்ஸ் அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா, இங்கே எல்லா இண்டஸ்ட்ரியிலையும். அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், ஸ்பெஷலா சொல்லுங்க. இல்லை, நான் ரொம்ப ப்ரவுட் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி கதையில் ஐ எம் பார்ட் ஆஃப் இட். நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த நாட்டிலேருந்து. திருப்பி you all will be proud to see not my work, just the greatness of what all the technicians and artists and music director has done. Please just go experience a beautiful entertainer with a little message. ஓகே சார். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நாங்கள் எல்லாத்த பற்றியும் ஒன்று பேசிட்டோம். ஒன்று லாஸ்ட்டாக கடைசியாக ஜான்வி கபூர், அங்கே நிறையா வந்து பாய்ஸ்லாம் வந்து வா நல்லா பயங்கரமாக இருக்காங்க. அவங்கள அம்மா எப்படியோ அதுக்கு தாண்டி அவங்கள லைஃப்பில் போவாங்க. I really wish her all the best. She's the most sincere actor I've seen. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. And I wish her all the best. Thank you so much, Janvi. Thank you, sir. Thank you. And it is definitely going to be a blockbuster. And please, center stage வாங்க. We'll all take. ஐயோ, அந்த கையை வேற பிடிச்சி ஆட்டிட்டேனே. So சார், அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம் சார். அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச்.